Hello friends, நான் உங்க டெய்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challengeோட day 47 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான், சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச்ல இன்னும் ஒரு 3 days தான் வந்து இருக்குது. 47 இன்னைக்கு ஆயிடுச்சு, 48, 49, 30. இந்த 3 days தான் வந்து இருக்கு. அதுக்கப்புறமா வந்து அதோட ரிசல்ட் வீடியோ போடலாம். அதுக்கப்புறம் மெயின்டைனிங் மாதிரி போடலாம் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறமா அகைன் வந்து சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க சேலஞ்ச் திருப்பியுமே போடுங்கக்கான்ட்டு. உண்மையாவே எனக்கு வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுங்க. ஏன்னா நம்ம வந்து இதுக்காக ஒரு ரெசிபி பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு 50 days இப்ப ஆல்மோஸ்ட் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். சோ எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா? சோ அதனாலதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்து எஃபர்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இதன் மூலமா எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. வியூஸும் பாக்குறீங்க, 1000 பேரோ 1000 தாங்க போகுது. அதுல எப்படிங்க நான் அதுல இன்கமும் அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. சோ நான் இப்போ ஒரு எஃபர்ட் போடுறேன்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சமாவது ஒரு ரீச் இருந்துச்சுன்னா எனக்கும் வந்து ஒரு 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 பூஸ்டப்பா இருக்கும். நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்கு உங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க. நேத்துலாம் வந்து நான் தியேட்டருக்கு போறப்ப ஏதோ ஒரு வெளில போறேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா அதை போகிறதுக்கு முன்னாடியே படப்படன்னு அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ படப்படன்னு பேசிட்டு போயிருப்பேன், நீங்க பாத்திருப்பீங்க. சோ அதுக்கப்புறம் போயிட்டு வந்துட்டு அந்த ஃபுல் டேக்கு நான் எடுத்த விளாக் எல்லாமே எடிட் பண்ணிட்டு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12:30 ஆயிடுச்சுங்க வர்றதுக்கு. அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா வீட்டுல ஏதாவது மிச்சம் இருக்கிறதெல்லாம் எடுத்து வைப்போம் இல்லையா? அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே 1 மணி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஃபுல்லா எடிட் பண்றதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்கு அப்புறம் வாய்ஸ் ஓவர் இங்கேதான் கிச்சன் கிட்ட நின்று கொடுத்துட்டு இருக்கேன். பேய் கூட நடமாடிட்டு இருக்கோம் அந்த மாதிரி. 2 மணிக்கு நான் அதை பண்ணி போட்டேன்னா தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் போட்டுருவேன். நான் டவுன்லோட் போட்டா அது 1 மணி நேரம் ஆகுங்க அந்த டவுன்லோட் போடுறதுக்கே. சோ அதனால போட்டுட்டோம்னா காலையில நான் வந்து டே vlog எடுப்போம் இல்லையா? அப்ப எனக்கு அது 1 மணி நேரம் போட்டுட்டு இருந்தா எனக்கு என்னோட டே vlog டிஸ்டர்ப் பண்ணுது. உங்களுக்கு சம்டைம் லேட்டா வீடியோ வர்றதுக்கு காரணம் அதுதான். சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த மாதிரி பண்ணுவேன். நானு அந்த மாதிரி பண்ணிட்டு தான் நேற்று 2 மணிக்கு மேல அதாவது தூங்குனேன் நான். பாருங்க அப்ப எப்படி இருக்கும். காலையில அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ்க்கு போகணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைக்கு அவனுக்கு வந்து லீவு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7:30 அந்த மாதிரி தான் எந்திரிச்சேன். அப்புறமா என்ன பண்றது, எந்திரிச்சிட்டோம். இப்ப இந்த குறுகிய இதுலதான் தூக்கமும் இருக்கு. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏன்னா நான் வந்து இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் டெய்லி நான் எங்கேயாவது வெளில போறேன்னா கூட அந்த ஒரு ஃபுல் எஃபர்ட்ல நான் என்னால போகவே முடியாது. இதை நோக்கியே என்னோடது ஓடுதா. சோ அதனால நான் அப்படியே நேத்து படப்படன்னு போறோமா, அங்க போயிட்டு அந்த என்ஜாய் பண்ற ஒரு இதுக்கு வர்றதுக்கே செட்டப்க்கு வர்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்குது. அந்த மாதிரி ஆயிடுத்து. நேற்று தான் பாத்தீங்கன்னா அப்படிதான் படப்படன்னு போயிட்டு வந்தோம். நல்லா இருந்தது. கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவை இல்லையா? சோ அதனால போயிட்டு வந்தோம். அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க. அந்த அளவுக்கு வியூஸுமே இல்ல. ஆனா பிஸியா போயிட்டு இருக்கு. வீட்டு வேலைகள், குழந்தைங்களை பாக்குறது, அதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனலை பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இடையில ஏதாவது ப்ரொமோஷன் வீடியோ வந்துச்சுன்னா அதையும் பண்றேன். அப்படியே அப்படியே டைட்டா போயிட்டு இருக்குங்க. உண்மையா சொல்றேன், டெய்லி நான் தூங்குறதுக்கு 1 மணி ஆகுங்க. நான் எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்கறதுக்கு டெய்லி 1 மணி ஆகும். என்னோட வெயிட் லாஸ்ல கூட அதனால கூட ஸ்லோவா இருக்கலாம். தூக்கம் வந்து கரெக்டா இல்லாதனால நான் அதனாலதான் சொல்லுவேன். சோ அதெல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஏன்னா போன நான் நார்மலா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் மாதிரி நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு மந்த்லி ஒரு 5 kg கண்டிப்பா குறைச்சிடலாம். ஆனா எனக்கு நான் சொல்லுவேன் இல்லையா, தூக்கமும் கண்டிப்பா முக்கியம்னு சொல்லிட்டு. சரி ஆல்மோஸ்ட் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நமக்கு வந்து சரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற விதமா தானே இந்த வீடியோ பாக்குறோம். சோ நமக்கு வந்து ஸ்லோவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சம்டைம் எனக்குமே என்னடா வெயிட் இறங்கலைன்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் எனக்குமே ஆகும். ஏன்னா நம்ம எஃபர்ட் போடுறோம் என்ன அந்த மாதிரி. சோ அந்த எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வியூஸ் வந்து ஸ்டார்டிங் டே 1 போடுறோம்னு வச்சுக்கோங்க, அது பாத்தீங்கன்னா நல்ல வியூஸ் போயிருந்திருக்கும். டே 2, டே 3, டே 4 அப்படியே டவுன் ஆயிட்டே வரும். சோ அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோவை இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ திருடி போடுவாங்க. நம்மளோட வீடியோ டவுன்லோட் பண்ணி அவங்களோட பேஜ்ல சோ அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து காசு கட்டி நீங்க வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குங்க. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா எல்லா விஷயத்தையும் அவ்வளவு டீடைல்டா ஒவ்வொரு டவுட்ஸையும் சொல்லி பண்றோம். ஆனா நமக்கு ரீச் வந்து அந்த அளவுக்கு இல்ல பாத்தீங்களா? சோ அதுதான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டவுனா இருக்கு. சோ கொஞ்ச நாள் போகட்டும்,
ஆனா ஒரு 10 பேரு நம்மளால வந்து பயன்பெற்றாலும் அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இருந்தாலுமே இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறோமே, அதுல கொஞ்சம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு வியூஸா இருக்கட்டும், ஒரு இன்கம்லயா இருக்கட்டும். சோ அந்த மாதிரி நான் மந்த்லி எல்லாம் இன்கம் எடுக்கலைங்க. சோ அதையும் சொல்லிக்கிறேன். இதுல இருந்து எவ்வளோ 2 months போனதுதான் யூடியூப்ல வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி பண்றதுல வரும். சோ ஓகே தான், எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்ததுக்கு இப்போ ஓகே தான். இருந்தாலுமே நான் போடுற எஃபர்ட்டுக்கு இது பத்தவே பத்தாது. சோ உங்க எல்லாருக்குமே அது வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அதான் அப்புறம் இன்னைக்கு கிருத்தியா ஒரு அக்கா சொல்லி நான் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீ அந்த மாதிரி உன்னோட வீடியோஸ் யாராவது போட்டாங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுவே யாராவது என் வீடியோ பார்த்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல என்கிட்ட ஷேர் பண்றீங்க, உங்க வீடியோ போட்டிருக்காங்க பாருங்கக்காண்டு. நீங்க எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணுங்க இனிமே. அப்புறம் என்ன பண்றது? சோ நம்ம இவ்வளவு எஃபோர்ட் போட்டுட்டு நம்ம பயன் இல்லாம உட்காந்துட்டு இருக்கோம். அவங்க ஈஸியா நம்மளோட வீடியோ போட்டுட்டு நல்லா வந்துட்டு இருக்காங்க. சோ அது கஷ்டமா இருக்கு. நான் ஒரு சில நாள் இவ்வளவு நாள் எவ்வளவு பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க, என்னோடது இக்னோர் பண்ணி போட்டுன்னு விட்டுருவேன். ஆனா இன்னைக்கு கிருத்தியாக்கா சொன்னாங்க உன்னோட உழைப்ப சுரல்றாங்க. அதை சொல்லும் போது அப்பதான் எனக்கே கிளிக் ஆகுது. சோ நம்ம இன்னுமே நான் அப்பதான் சொல்லிட்டு ஆமாக்கா நான் இவ்வளவு யூஸ்ஃபுல்லா போட்டுட்டு இருக்கேன், ஆனா எனக்கு பாருங்களேன் வியூஸ் பாருங்களேன், இவ்வளவு ஒவ்வொரு டவுட்டையும் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா அதற்கான பலனே இல்ல. சோ அதனாலதான் சிஸ்டர்ஸ் சோ நார்மல் விளாக்ஸ் போட்டாலும் இதுதான் வருது. சோ அதையே பண்ணலாமே, எதுக்கு இதுக்காக எஃபர்ட் போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு இவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணி. ஆனா டெய்லி ஏதாவது பிளாக் போட்டுருவேன். ஏன்னா எப்படியும் இதை வந்து நான் இந்த அளவுக்கு பிக்கப் பண்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். சோ அதை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக பண்ணுவேன். சோ இந்த வெயிட் லாஸ் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்னு பாக்குறேன். சரிங்களா? சரி வாங்க, ஒரு டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. நேத்து முன்னாடி என்னவோ சாரி போட்டிருந்தேன்ல, இந்த ஒத்தருவையும் அந்த சாங், அதுல ஒரு லிங்க் கேட்டிருந்தீங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க, அதோட லிங்க் வந்து நான் சென்ட் பண்றேன். ரொம்ப கம்மி தாங்க, அது 300 ரூபாய் என்னமோ தான் அந்த சாரி. 300 ரூபாய்க்குள்ளதான் அந்த சாரியே, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஆனா அதுக்கு ரெடிமேட் பிளவுஸ் நான் வந்து தனியா போட்டேன், அதோடது போடலனா, அதனாலதான் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. தைராய்டுக்கு வந்து நீங்க வந்து மெடிசன் வந்து எடுக்கிறீங்களா சிஸ்டர்? உங்களுக்கு நான் வந்து தைராய்டுக்குலாம் மெடிசன் இப்ப எல்லாம் எடுக்கலைங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்ல சரி பண்ணியாச்சு. ஆனா உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வந்து போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியான சாப்பாடு இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். அந்த லெவல் வந்து இறங்கும். சரிங்களா? பாதாம் பிசின் வந்து எப்படி சிஸ்டர் யூஸ் பண்றது? நைட் ஓவர் நைட் வந்து சோக் பண்ணிடுங்க. காலையில வந்து பாத்தீங்கன்னா வெதுவெதுப்பான தண்ணியில கலந்து குடிச்சா நல்லது. இல்லைன்னா ஏதாவது ஜூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் கலந்து குடிச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாதாம் பிசின் வந்து வெயிட் கெயினுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா பால்ல கலந்து குடிக்கிறது. அது வந்து நைட்டே ஊற வச்சிட்டோம், ஜெல்லி மாதிரி வந்துடும். சரிங்களா? அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜூஸ். நிறைய பேர் ஜூஸ் குடிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிறத விட ஃப்ரூட்ஸா சாப்பிடுங்க. அந்த சக்கரை நம்ம உள்ள போகும்போது அந்த மலச்சிக்கல் இருக்காது. நான் அதுதான் அகைன் சொல்லிட்டே இருக்கேன். நமக்கு நிறைய நார்ச்சத்து அது மூலமா கிடைக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜூஸா பண்ணும்போது நார்ச்சத்து நீங்கிடுங்க, நிறைய பாதிதான் நமக்கு கிடைக்கும். சோ அதனாலதான் சொல்ல முடிஞ்ச வரைக்கும் அப்படியே ஃப்ரூட்ஸ் சாப்பிட பாருங்க. ஜூஸை விட ஃப்ரூட்ஸை சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டைலர் வேலைக்கா, நான் டைலர் பண்ணிட்டு தைச்சிட்டு இருக்கேன். எனக்கு வந்து சிட்டிங் ஜாப் தான், ஆனா டயட் பண்றேன், வாக்கிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸ்டக் ஆகுதுன்னு சொன்னீங்க. சம்டைம் அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு சிலர் சொன்னாங்க என்னை இழைச்சிட்டீங்கன்னு சொல்றாங்கக்கான்னு சொல்லிட்டு. அது சம்டைம் வந்து இன்ச்சஸ்ல வந்து நல்லாவே லாஸ் இருக்கும். ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ல காட்டாது. சோ அதெல்லாம் நினைச்சுக்க நம்மளோட வேலையை பண்ணணும் மட்டும் நினைச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கும். பழைய சாதம் வந்து சாப்பிடலாமா? கண்டிப்பா வேணாம். இப்போதைக்கு வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிவகங்கையில இருந்து எங்களோட ஊர்ல இருந்து ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம வேற இடத்துல இருக்கோம், இருந்தாலும் நம்ம ஊருக்காரங்க நம்மளோட வீடியோ பார்த்து கமெண்ட் பண்றதுன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஹோம் டூர் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடிஞ்சாலும் போடுங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்சா கண்டிப்பா போடுறேன் சிஸ்டர். சரிங்களா? பீரியட்ஸ் டைம் வந்து வெயிட் கெயின் ஆகுமா? வெயிட் கெயின்லாம் ஆகாது, பிளக்சுவேஷன்ஸ் வந்து ஆகும். சோ அன்னைக்கு நீங்க நார்மல் டயட் பண்ணிடுங்க. வாக்கிங் பண்ண முடிஞ்சா மட்டும் பண்ணுங்க. ஏன்னா ஹெல்த்தியா சாப்பிடுறது நம்ம உடம்புக்கு அன்னைக்கு நல்லது தானே. சோ ஆனா வாக்கிங் வந்து பண்ண முடியலன்னா நீங்க ரெஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சம்டைம் வந்து ஸ்டக் ஆகுது. நிறைய பேரோட இதுதான் வந்து சொல்றீங்க. எல்லாருக்குமே எனக்கே பாத்தீங்கன்னா இப்ப 59ல இருந்து 58 வர்றதுக்கு இங்கிட்டும் அப்படி இங்கிட்டு தடுமாறும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும், ஸ்டக் ஆகும், அதெல்லாம் இருக்கும். ஆனா நீங்க கிவ் அப் பண்ணாதீங்க. எனக்கே என்னோட பாடியில நல்லா சேஞ்சஸ் தெரியுது. அது மாதிரி உங்களுக்கும் தெரியும். நல்லா பாருங்க.
அவ்வளவுதாங்க இன்னைக்கு வந்து கமெண்ட்ஸ். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திரும்ப நாள் வரைக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இன்னைக்கு டே vlog பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 58.95 வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர். இந்த 58 வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் வந்துட்டு இருக்கு. பரவாயில்ல. நேற்று நைட்டு தியேட்டருக்கு போயுமே நம்ம வந்து சூப்பரா வந்து மெயின்டைன் பண்ணியாச்சு. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் காலையில வந்து பாத்தீங்கன்னா வெதுவெதுப்பான தண்ணி மட்டும் எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறேன். அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் அரிசி களைஞ்சு வச்சிடலாம். ஹஸ்பண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதம் மாதிரி கிளறி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அதை வச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் நேற்று தான் பாத்தீங்க இல்லையா சத்தமாவு அந்த கூழ் வந்து அதிகமா வந்து பண்ணிட்டேன் அவசரத்துல. ஸோ அது இருந்தது. கொஞ்சம் வந்து கெட்டியா வந்து ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டு இதையுமே ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சிருந்தேன் மொத்தமாவே. ஸோ கொஞ்சம் எடுத்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து காஃபி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து குக்கர் விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அம்மாச்சிக்கு வந்து அப்புறம் அந்த கூழ் வந்து நல்லா வச்சுட்டு அது கூட வந்து காஃபி எப்படியுமே காலை பிரேக்ஃபாஸ்டோட உங்களுக்கு குடிக்கணும். அதுக்கப்புறம் நானுமே ஒரு பெரிய கப்ல வந்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணியா, ரொம்ப கெட்டி இல்லாம அதுல வந்து உலர் திராட்சை போட்டு ஒரு கப்பு அப்படியே ஸ்வீட்னஸ்க்காக நீங்க வந்து பேச்சம்பழம் இல்லைன்னா இந்த மாதிரி உலர் திராட்சை போட்டு குடிச்சிக்கலாம். உளுந்தங்கஞ்சி இந்த மாதிரி எல்லாம் கூட சரிங்களா. அதுக்கப்புறம் சோறு சூப்பரா வந்து வெந்துருச்சு இல்லையா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தயிர் போட்டு உப்பு போட்டு நல்லா கிளறிட்டேன். ஸோ இது வந்து தாளிச்சு கொடுத்தா ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால கடுகு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டியாச்சு. இது ஒரு டேஸ்டே செம்மையா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு வந்து ஊறுகாவே போதும், வேற எதுவுமே தேவைப்படாது. ஸோ அந்த கடலைப்பருப்போட சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ணி அவங்களை வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு வச்சாச்சு. இங்க பாருங்களேன், சின்னவரும் வந்து இறங்கி வந்துட்டாரு அவங்க அப்பாவை அனுப்புறதுக்காக. அதுக்கப்புறமா சரின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் பாய் சொல்லி பிளேங்கிஸ் வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவரை உட்கார வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணேன். வெயிட் லாஸ்க்கு 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா மாடியில ஏறி இறங்குறதுன்ட்டு எனக்கு ஆக்டிவிட்டி நிறைய இருக்குங்க. ஸோ அதனால எனக்கு 1/2 மணி நேரம் வந்து போதுமானது. அதுக்கப்புறம் வந்து கூழ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோதி ஃபேமிலிக்கு வந்து அப்படி பேக் பண்ணி கொஞ்சம் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கவனுக்கு வந்து ஸ்கூல் லீவ், இந்த குட் ஃப்ரைடேன்றனால. ஸோ பிள்ளைங்க வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 2 முட்டை பொரிச்சு அப்படியே சாதம் இருந்தது, அதை வந்து பாத்தீங்கன்னா கிளறி கொடுத்துட்டேன், முட்டை சாதம் மாதிரி அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் சரி 11 மணி ஆயிடுச்சு. அம்மாச்சி வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வந்து லேட்டா எழுந்திரிச்சாங்க. நேற்று நைட் லேட்டா தூங்கணும் இல்லையா. ஸோ அதனால ஸோ அம்மாச்சி காஃபியை போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா துணியை மிஷின்ல போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளிட்டு போய் வந்து அதை தான் வந்து போட்டு விட்டேன். செம்ம வெயில் அடிக்குதுங்க, பயங்கர கிறக்கமா வந்து வருது. அந்த மாதிரி இங்க குளிர் எவ்வளவு அதிகமா இருக்கும் அது மாதிரி வெயிலும் அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சரி ஒலை வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒலை வந்து எப்போ போல அரிசியை களைஞ்சு மொத்தமா வந்து வச்சு விட்டுருவேன் நானு. அதுதான் வந்து ஒரே வேலையா முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பாலக்கீரை வந்து வாங்கினது இருந்ததுங்க, நேற்று முந்தானத்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் இந்த பாலக்கீரை எல்லாம் ஒரு நாள் 2 நாளைக்கு மேல வைக்க கூடாதுங்க, அப்படியே ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆயிடும். ஸோ ஃப்ரெஷ்ஷா பண்ணிடலாம் சொல்லிட்டு துவரம்பருப்பை வந்து எடுத்திருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறம் சோறு டக்குன்னு கொஞ்சம் அரிசி தான் வச்சேன், அதனால வெந்துருச்சு. ஸோ அதனால வடிச்சு விட்டுலாம்னு சொல்லிட்டு அதை கையோட வடிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு வாஷ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, மஞ்சத்தூள், அது கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா நம்ம வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 விசில் அந்த மாதிரி போட்டாலே போதும். இந்த விசில வந்து கீழே கீழே போட்டே நான் வந்து இந்த மாதிரி லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். நியூ குக்கர் தான் அது. அப்புறம் பாலக்கீரை நல்லா வாஷ் பண்ணி அதை பொடியை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். அதை கட் பண்றதுக்கு இந்த கீராயிருந்தது பெரிய டாஸ்க். ஸோ அதுக்கப்புறம் சரி துணியை காய போட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு போனா இங்க இருங்க மேல் மாடியில இருந்து பார்த்தா இப்படி தாங்க இருக்கும். எவ்வளோ 3வது மாடியில் நிக்கிறேன், மொட்டை மாடியெல்லாம். அது இந்த கம்பி இதெல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த வீட்டுக்கு போதெல்லாம் பயமா இருக்கும், இப்போ பழகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணா சூப்பரா பருப்பு எல்லாமே வெந்துருந்ததா. நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த கீரையை வந்து சேர்த்துட்டேன். ஸோ குக்கர் வந்து பத்தலைங்க, எனக்கு கீரை அதிகமா இருக்கிறனால சரி வேற பாத்திரத்துல மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மாத்திட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்களேன். ஏன்னா இது வச்சா கீரை வந்து ஒரு மாதிரி ஆயிடும், அதிகமா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனாலதான் செஞ்சாச்சு. ஸோ நல்லா கொதிச்சு வந்துச்சா இதுக்கு ஒரு தாளிப்பு கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காய தூள் போட்டு தாளிச்சு வந்து கொட்டிட்டேன். அவ்வளவுதான். இது வந்து சாம்பார் ஸ்டைல்ல இருக்கும், நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க மறக்காம. ஸோ அவ்வளவுதான், சூப்பரா ரெடி ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் நேற்று கொத்தவரங்காய் பொரிச்சோம் இல்லையா, இது வந்து கொத்தவரங்காய் இல்லைன்னா சீனி வரங்கான்னு சொல்லுவோம். ஸோ அது இருந்தது, நல்லா சூடு பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதை அம்மாச்சிக்கு பாதி
வச்சுட்டு ஒரு சாதம் கீரை அந்த பருப்பு போட்டது எல்லாமே வச்சு பேக் பண்ணி அம்மாச்சி கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சிம்பிளா இன்னைக்கு வந்து முடிச்சாச்சுங்க. ஆனா கீரை ஆயிரது தாங்க பெரிய டாஸ்க், டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ தான் அதுக்கப்புறமா சரி நம்மளோட லஞ்சுக்கு வந்து ரவை களி பண்ணிடலாம், நல்லா அந்த கீரையை ஊற்றி நல்லா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டோன்னா ஒரு 6 ஸ்பூன் 5-6 ஸ்பூன் ரவை போட்டு இந்த மாதிரி கிண்டிட்டே இருந்தீங்கன்னா கூழ் மாதிரி வரும். அப்படியே கிண்டிட்டே இருந்தோம்னா களி மாதிரி வந்துடும். உப்பு தேவைன்னா சேர்த்து கிண்டிக்கலாம். சரிங்களா? அவ்வளவுதான். சூப்பரா ரவை களி ரெடி ஆயிடுச்சு. அதுல வந்து இந்த கீரையும் பருப்பும் நல்லா நிறைய போட்டு அந்த கொத்தவரங்காய் பொரியல் வச்சு சூப்பர் ஃபில்லிங்கா வந்து மதிய லஞ்சை வந்து முடிச்சேன். நல்லா சுட சுட இருந்தது இல்லையா? இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏதாவது ஒரு விதத்துல வந்து எடுத்துக்கோங்க. அது பாலக்கீரை எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் அந்த சாயங்காலம் போஸ்ட் பண்ற வீடியோ எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு பின்னி போட்டுட்டேங்க. அப்புறம் ஃபேஸையும் வந்து எண்ணெய் வலிகிற மாதிரி இருக்கும்ல, நல்லா மூஞ்சிலாம் கழுவி ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ அம்மாச்சி வந்தாங்க, அவங்களுக்கு கடலையோட வச்சு கொடுத்துட்டேன் வந்து. அதுக்கப்புறம் என்னோட ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து வேர்க்கடலை தாங்க ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நல்லா கிறிஸ்பியா சாப்பிட்றது நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து சாப்பிட்டேன் நான் இன்னைக்கு. ஸோ இதுதான் சாப்பிடணும் இல்லை, வேர்க்கடலை இல்லைன்னா பாப்கார்னு இல்லைன்னா உருளைக்கிழச்சி பாப்கார்னு இல்லைன்னா சோளக்கரதை அவிச்சு சாப்பிட்றது, சுட்டு சாப்பிட்றது, மக்கானா நிறைய வெரைட்டிஸ் சொல்றோம்ல, உப்பு கடலை அந்த மாதிரி கூட சாப்பிடலாம். அப்புறம் தம்பிக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு, அவனை விட்டுட்டு வந்துடலாம் சொல்லிட்டு கையோட அவனை விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் என்னோட டேபிள் இது நான் கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸ் வைக்கிற இடம் ரொம்ப மிஸ்ஸி ஆயிடுச்சு, அதை கொஞ்சம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சேங்க. அதுக்கப்புறம் சிக்கன் கபாப் வந்து ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சிக்கன் கபாப்பு. ஸோ அதான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் வந்து ஃப்ரீசர்ல அவங்க வச்சு அனுப்பியிருப்பாங்கல்ல, அதனால கொஞ்சம் ஐஸா இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா கீரையை நல்லா சூடு பண்ணிட்டு குக்கர்ல கொஞ்சம் சாதமும் வச்சு விட்டுட்டேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் கபாப் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது வந்து டெல்லிக்கு வந்த புதுசுல கட் பண்ணி சின்ன சின்னதா வச்சிருந்தாங்க பொரிச்சு ஃபிஷ் ஃப்ரை நினைச்சு சாப்பிட்டேன். அந்த டயத்துல டேஸ்ட் பிடிக்கல, இப்பெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதுக்கப்புறமா எங்களுக்கு குக்கர் விசில் வர ஆரம்பிச்சிட்டு கபாப்பை வந்து அப்படியே வச்சு பொரிக்கலாம், இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு பொரிச்சோம்னா எல்லா சைடும் நல்லா வந்து வெந்து வர்ற மாதிரி இருக்கும். ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது நல்லாவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சமாக ஆயில் விட்டு ஷாலோ ஃப்ரை தான் வந்து பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டும் சாப்பிடலாம். ஆல்ரெடி இது வந்து பாதி குக்கடு தான் இருக்கும், குக் பண்ணி தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே சிக்கன் குழம்பு கிரேவி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கூட நம்ம வந்து பண்ணி சாப்பிடலாம். நான் அன்னைக்கு ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மொத்தமாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா எல்லாரும் சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ எடுத்துக்கிட்டேன் நான் சிக்கன் கபாபு. அதுக்கப்புறமா அந்த கீரையும் பாலக்கீரை வந்து அந்த பருப்பு போட்டு பண்ணியிருந்தாலும் அதனால பெரிய கிண்ணத்தில் வந்து எடுத்துக்கிட்டேன். சூப் மாதிரி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ஸோ இன்னைக்கு டின்னர் இப்படி தான் எடுத்து நான் வந்து முடித்தேன். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாமே கொடுத்தாச்சுங்க. சாதம், பாலக்கீரை கடையல், அப்புறம் இது எல்லாம் வச்சு கபாப்லாம் வச்சு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சு பாத்திரத்தெல்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து நார்மல் தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6 to 7 சாப்பிட்றோம்னா அதுக்கப்புறம் வேற எதுவும் சாப்பிடாதீங்க, நிறைய தண்ணி மட்டும் குடிங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு டேவை வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.